இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ்னால் என்னது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் லாஜிக். எப்படின்னா எலக்ட்ரானை வச்சு இயங்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அது வாட் எவர் இட் மேபி, ரைட்டா? அதில் எலக்ட்ரானோட பங்கு இருக்குது. அப்போ ஸ்டேட்டிக்னு என்னது? நிலையான. அப்போது எலக்ட்ரான்கள் நிலையாக இருக்கும்போது நடக்கக்கூடிய சார்ஜஸ்னு என்னது? ஒரு செயல்முறைகள், ரைட்டா? இதைத்தான் என்ன சொல்கிறான்னா எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ்னு சொல்கிறான், ரைட்டா? இதுதான் இதனோட நிகழ்வுகள் தான். அப்போ இதுக்கு என்ன மீனிங் தமிழில் என்ன வரும்? நிலை மின்னியல்னு சொல்லலாம். நிலை மின்னியல். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னால் என்னது? மேக்னெட்னா என்னது? காந்தப்புலம். எலக்ட்ரான் என்னது? மின்சாரம். அப்போ என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்னு என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்னால் மின்காந்தவியல்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ்னால் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்னால் என்னது அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா பிறகு நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ்ன்றது அதில் பேட்ரி இருக்காது, வயர் இருக்காது, எந்த விதமான பொருளும் இருக்காது. இருக்கும், பொருள் இருக்கும், ரைட்டா? அதில் ஆட்டம் தான் இருக்கும், அணுக்கள் இருக்கும், ரைட்டா? அதில் உள்ள சார்ஜஸ் நிலையாக இருக்கும், ரைட்டா? அதாவது எலக்ட்ரான் ஓட்டம் பிடிக்காது, எலக்ட்ரான் ஓடாது. இப்போ கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறேன், மின்சாரம் என்பது எவ்வாறாக இருக்கிறது? எலக்ட்ரானின் ஓட்டத்தை பொறுத்து தான் மின்சாரம் அமைகிறது, ரைட்டா? சார்ஜஸ், எலக்ட்ரான் ஓடுது இல்லையா? எலக்ட்ரான் வயரில் ஓடுது. இப்போ 230 வோல்ட் ஏசின்றீங்க, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். நம்ம வீட்டில் எவ்வளோ கரண்ட்? ஏசி கரண்ட் ஓடுது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் 230 வோல்ட் ஓடுதுன்ற. அப்போ 230 ஏசி கரண்ட் ஓடுது, ரைட்டா? நீங்கள் அப்போ ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில், கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா எலக்ட்ரான் கரண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஓடும். கன்வென்ஷனல் கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வரும். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரைட்டா? கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஆனால் ஒரிஜினல் என்னது? ஒரிஜினல்ன்றது எலக்ட்ரானோட ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான். கரண்ட் ஆஃப் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ படிக்கிறேன் பாருங்கள். அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் இன் ஃபிசிக்ஸ். அப்படின்னா ஃபிசிக்ஸ்னா இயற்பியல். நல்லா, இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் மின்காந்தவியல். மின்காந்தவியல் என்பது இருக்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதனால் பார்த்துக்கோ, இதில் என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒன் ஆஃப் த அப்படின்றான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மோஸ்ட் என்னது? மோஸ்ட், ரைட்டா? சூப்பர்லேட்டிவ். அது இப்போ பெரிய அரசர்கள் ஒரு அரசர் அந்த சரி வேண்டாம், இப்போ நம்ம இங்கிலீஷ் கிராமருக்கு வேண்டாம். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் என்பது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்றான். இயற்பியலில் ஒரு முக்கியமான, அதாவது பல இயற்பியலில் முக்கியமான இது இருக்கிறது, அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை ஆகும், ரைட்டா? செயல்முறை ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு, த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த மாடர்ன் 21st century ஆர் பிரைமரிலி டியூ டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். நல்லா பார்த்துக்கோங்க. த டெக்னாலஜி என்னது? தொழில்நுட்பங்கள், ரைட்டா? தொழில்நுட்பம் தான் டெக்னிக்கலை வச்சு உண்டாக்குறது டெக்னாலஜி. தொழில்நுட்பங்கள் முன்னேற்றம், ஒரு டெவலப்மெண்ட். த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தொழில்நுட்ப முன்னேற்றமானது ஆஃப் த மாடர்ன் 21st century, 21ஆம் நூற்றாண்டு, நவீன 21ஆம் நூற்றாண்டில். மாடர்னா நவீன 21ஆம் நூற்றாண்டில் ஆர் பிரைமரினா அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எதை? டியூ டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். டியூ டு இதனை வைத்து அந்த நவீன இயற்பியல் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறான். எதனை வைத்து? டியூ டு ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலை வைத்து. டியூட்னா அதை காரணமாக. எதை வைத்து? எதனோட புரிதல்? ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றான்? மின்காந்தவியலின் புரிதலை வைத்துத்தான் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் என்னது? தொழில்நுட்ப முன்னேற்றமானது 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய அம்சமாக இருக்கிறது என்று சொல்கிறான், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் த ஃபோர்ஸஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்றான். இந்த ஃபோர்ஸஸ் என்னது? நம்ம இந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும், நான் குளித்து காலைல எந்திரிச்சிலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கிறோம். எதை? பார்க்கிறோம், செய்கிறோம். எதை செய்கிறோம்?
பல்வேறுபட்ட ஃபோர்ஸ்களுக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஃபோர்ஸ்னால் விசைகளுக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஏன்னு சொல்ல பாருங்கள், இன்னும் போக போக தான் தெரியும். நான் நடக்கும்போது ஒரு ஃபோர்ஸு, சாப்பிடும்போது ஒரு ஃபோர்ஸு, எல்லாமே ஃபோர்ஸ் தான். விசை இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் சோறுலேருந்து தட்டில் உள்ள சோறை அப்படி தூக்கிட்டு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த சோறு நிலையாக இருக்குது தட்டில். அது ஒரு பொருள் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கத்தான் விரும்பும். நீ அதோட நிலையை மாற்ற விரும்பினால் அது எதிர்ப்பு கொடுக்கும். ஆனால் அது எதிர்ப்பை மீறித்தான் நீ அது வாயில் வைக்க வேண்டியிருக்கும். அது ஒரு பொருள் நிலையாக இருக்குன்னா நிலையாக தான் இருக்க வேண்டியது வரும். நீ அந்த ஒரு பந்து ஒரு பூமியில் இருக்குன்னா அது பூமியில் இருக்கத்தான் விரும்பும். அது ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபோர்ஸு? ஃப்ரிக்ஷன் என்ற ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரிக்ஷன் என்னது? உராய்வு. ஒரு பந்து பூமியில் இருக்குன்னா அது ஒரு உராய்வை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பூமிக்கு அதுக்கு நடுவில் ஒரு உராய்வு விசையை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு சின்ன விசை. உன்னோட பவருக்கு முன்னாடி அது சின்ன விசை. நீ ஓங்கி ஒரு மிதிச்சேன்னா அந்த உராய்வு விசையை விட தாண்டிக்கிட்டு ஒரு ஃபோர்ஸை நீ கொடுக்குற. அதனால தான் அந்த பந்து வேகமாக போகிறது. ரைட்டா? அப்போ எல்லாமே ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. த ஃபோர்ஸஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் ஆர் இருக்கின்றன. ஃபோர்ஸஸ்னால் விசைகள். வி எக்ஸ்பீரியன்ஸ் நாம் அனுபவிக்கிறோம். எதை அனுபவிக்கிறோம்? இன் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். எதை? ஃபோர்ஸஸை. என்னது? ஆர் இருக்கின்றன. எப்படி? ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன் நேச்சர். அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட் என்னது? மின்காந்தவியலாக இருக்கிறது இயற்கையில். எது தவிர்த்து? எக்ஸப்ட் கிராவிட்டி. கிராவிட்டின்றது ஒரு ஃபோர்ஸ் தான். ஏன் சொல்லி பார்ப்போம். மரத்தில் ஆப்பிள் இருக்குது, அது பிஞ்சு விழுகுது, அது ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது வந்து இழுக்குது, அதனால கீழே வருது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் ஆப்பிள் மேலே போயிடும், ஆகாயத்துக்கு போயிடும். ரைட்டா? அதனால் எக்ஸப்ட் கிராவிட்டின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு அர்த்தம். அது தவிர்த்து நாம் அன்றாட வாழ்க்கையில் ரைட்டா எதை அனுபவிக்கிறோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நாம் அனுபவிக்கிறோம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா நல்லா பார்த்தோம். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் எ வயர். ஒரு வயரில் கரண்ட் போகுது அப்படின்னா கரண்ட்டாக போகுது? அது இல்லை. வயரில் எலக்ட்ரான் ஓடுது. இப்போ நீ ஒரு பேட்ரி வச்சுக்கோ. ஒரு பேட்டரியில் என்ன இருக்குது? எலக்ட்ரான். நீ சார்ஜ் உனக்கு பேட்ரி இருக்குது, செல்ஃபோன் பேட்ரி இருக்குது. சார்ஜ் போச்சப்பா அப்படின்றான். சார்ஜ் போச்சேன்னா பண்ண அது உள்ளே இருக்க எலக்ட்ரானில் போச்சு, காலி ஆயிடுச்சு. அப்போ நீ சார்ஜ் பண்ணுற பேட்டரி சார்ஜரை வச்சு. அப்போ மின்சாரத்துலேருந்து ஏசி கரண்ட்டு டிசி மூலிமா உனக்கு சார்ஜுக்கு போகுது. ஏசி என்னது? வீட்டில் வர்றது ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதில் சார்ஜர் என்ன வச்சுருப்பான்? ஒரு ரெக்டிஃபையர் வச்சுருப்பான். ரெக்டிஃபையர் மூலமாக டிசி ஆக்கி டேரக்ட் கரண்ட் ஆக்கி உன் சார்ஜரில் சார்ஜ் பண்ணுவேன். சார்ஜ் பண்ணும்போது அந்த கரண்ட் மூலிமா எலக்ட்ரான் உன் பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். புரியுதா? அப்போ ஸ்டோர் ஆகும்போது இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எப்படி போகிறது? எலக்ட்ரான் தான் எலக்ட்ரான் ஓடுது. ரைட்டா? அப்போ ஓடும்போது அந்த எலக்ட்ரானை சுற்றி ஒரு மின்காந்த புலன் உண்டாகும். அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். எலக்ட்ரோஸ்டேட்டிக் அப்படின்னு சொன்னால் அது வயரும் கிடையாது, எந்த வயரும் இருக்காது, எந்த பேட்டரி இருக்காது, எது இருக்காது. இப்போ என் முடியல எல்லா பொருளும் அணுவால் உண்டானது. எந்த பொருள், நீ சீப்போ ரப்பரோ பென்சிலோ பிளேடோ எந்த மண்ணாங்கட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே அணுவால் உண்டாக்கப்பட்டது. அதில் எல்லா அணுவிலையும் எலக்ட்ரிக் சார்ஜ் என்னது? நியூட்ரல். எலக்ட்ரான் அணுவுக்குள்ள என்ன இருக்குது? மூணு தான் இருக்குது. எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்கிறது. ரைட்டா? அப்போ நியூட்ரான் இஸ் நியூட்ரலி சார்ஜ்டு. நியூட்ரான் வந்து எந்த சார்ஜையும் கொண்டிருக்கவில்லை. புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. வெளிப்புறமாக அணுவில் வெளிப்புறமாக எலக்ட்ரான் சுற்றுகிறது. அது நெகட்டிவ். அப்படின்னா இங்கே அந்த எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அப்படின்னு என்ன? எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். அதனால எலக்ட்ரிக்கல் நியூட்ரான். ஏன்னா 12 புரோட்டான் இருக்கு வச்சுக்கோமே, அவன் 12 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ என்னது? மைனஸ் ப்ளஸ் சரியாக போச்சு, 0. என்னது? இப்போ 20 புரோட்டான் இருக்குது, 20 எலக்ட்ரான் இருக்குது. அது என்னது? பாசிட்டிவ் சார்ஜிங் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜிங் கிடையாது, சரியாக இருக்கிறது. அப்போ 0, எலக்ட்ரிக்கலி 0. ஒரு எலக்ட்ரான் அது கூட இருந்ததுன்னா இப்போ 20 புரோட்டான் 21 எலக்ட்ரான் இருக்கிறது அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அந்த அணு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு அர்த்தம். அப்போ 21 புரோட்டான் இருக்குது, 19 நியூட்ரான் இருக்குது, 19 எலக்ட்ரான் இருக்குன்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம். ரைட்டா? இப்போது இதில் நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய முடியில் அணு இருக்கிறது.
அந்த முடியில் உள்ள அணு அது அப்படியே தான் இருக்கிறது. எதை மேக்னெட்டிக் உண்டாகுதா? மேக்னெட்டிக் எப்படி உண்டாகுன்னு பாருங்கள். நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மேக்னெட்டிக் எப்படி உண்டாகும் அப்படின்னா இங்கே பாருங்கள். இது ஒரு வயர். இது ஒரு வயர். இது வயர் ரைட்டா. இருங்க இங்கே போடுறேன். இது ஒரு வயர் ரைட்டா. இது நான் பேட்ரி. இது பல்பு ரைட்டா. இப்போ பேட்டரியிலேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது இந்த வயர் மூலிமா. ஃப்ளோ ஆகி இந்த பல்புக்கு போகுது, பல்பு எரியுது ரைட்டா. இது ஃப்ளோ ஆகும்போது வெறும் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது இது என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படிமா. ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்? எலக்ட்ரான் ஓடுதுன்னு எலக்ட்ரான் தானே சொல்லணும். ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின் காந்த புலன்றான்னா இந்த எலக்ட்ரான் இந்த வயரில் இப்படி ஓடும்போது ஒரு புலன் உண்டாகும். இப்படி அந்த வயரை சுற்றி ஒரு மின் காந்த புலன் உண்டாகும். ஏன்னா அது இப்போ நம்மளே இருக்கிறோம், வேகமாக ஓடும்போது நம்ம பாடி இருக்கு இல்லையா, பாடிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பம் வரும், அனல் வரும். பார்த்துருக்கியா? இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் பாருங்கள், வேகமாக ஓடும்போது ஓடி முடிச்சோன்னா அவன் உடம்பு பக்கத்தில் கூட கையை வைய அந்த வெப்ப அனல் பறக்கும் வெளியில். அதேமாரி இந்த எலக்ட்ரான்கள் இதில் ஓடும்போது இந்த வயரில் இப்படி நேராக ஓடும்போது என்ன ஆகும்? இப்படி நேராக ஓடுதப்பா. இப்படி ஓடும்போது அந்த எலக்ட்ரான் ஓட்டத்துக்கு அனுசரித்து இது சுற்றி ஒரு புலன் ஒன்று உண்டாகும். எலக்ட்ரிக் ஃபீல்டுமாக. எது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கு பேர் என்னது? மின்காந்த புலன். எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அதனால தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யும்? எப்படி ஒரு மேக்னெட் செயல்படுகிறதோ அப்படித்தான் இதுவும் செயல்படும். ஏன்னா ஒரு மேக்னெட் இப்போ நார்த்துக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட் பக்கத்தில் ஒரு இரும்பை கொண்டு போனால் அதுக்கு இழுத்துருது இல்லையா, அது மாதிரி இந்த வயருக்கு உள்ள கரண்ட் பாஸ் ஆகும்போது, கரண்ட்டுன்னா என்னது? எலக்ட்ரான் பாஸ் ஆகும்போது இந்த சுற்றி ஒரு மின்காந்த புலன் உண்டாகும். இந்த மின்காந்த புலன் என்ன செய்யும்? ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படும். அப்போ நல்லா பார்த்துக்கோ, மேக்னெட் என்ன செய்யும்? இழுக்கும். நீ பார்த்துருக்க பல இதில் இல்லை பார்த்துருக்கலாம், வெளியில் போகும் பாருங்கள். எச்சரிக்கை, அருகில் செல்லாதீர்கள். டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போட்டிருப்பான், என்ன எச்சரிக்கைன்னு போட்டிருப்பான். அருகில் செல்லாதீர்கள், ஹை வோல்டேஜ் அப்படின்னு போட்டிருப்பான். அப்படியே அந்த வயரில் அதிகமான எலக்ட்ரான் பாஸ் ஆகுது, கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும்போது அந்த வயரை சுற்றி, உனக்கு கணக்கு தெரியாது, வயரை சுற்றி ஒரு மின்காந்த புலன் உண்டாகும். அது என்ன செய்யும்? ஆளுகளை கவரப் பண்ணி இழுத்துரும் ரைட்டா. அது என்ன செய்யும்? உன்னைய கேப்சர் பண்ணிடும். எப்படி கேப்சர் பண்ணிடும்? எப்படி கேப்சர் பண்ண உன்னைய டக்குன்னு சொல்லி உன்னைய அட்ராக்ட் பண்ணிடும், இழுத்துரும். அதனால் அதுக்கு பக்கத்தில் செல்லாதீர்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் மின்காந்த புலம். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னுவாங்க. இப்போ வாங்க எலக்ட்ரோஸ்டேட்டிக்னு என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரோஸ்டேட்டிக்னா அந்த எலக்ட்ரான் எங்கேயுமே நகலாது, அது அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இது என்னோடய மண்டையில் உள்ள முடியப்பா, இது என் மண்டை, இதில் முடி இருக்குது இப்படின்ட்டு. இப்போ ஒரு முடியை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த முடியில் ஒரு ஆட்டம் இருக்கிறது, அந்த ஆட்டத்தை சுற்றி எலக்ட்ரான் இருக்கிறது, அது அங்கேயே தான் இருக்கும், வேறு என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக். நல்லா பார்த்துக்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்னது? அதில் மின்சாரம் ஓடும். எலக்ட்ரோஸ்டேட்டிக்கில் மின்சாரம் ஓடாது, அது அங்கேயே. இந்த ஆட்டத்தில் புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். எது? நியூக்ளியஸ்குள்ளே. வெளியில் எலக்ட்ரான் அது சுற்றி வரும். அது எந்த வயர்லேயே ஓடாது, எங்கேயும் ஓடாது, அங்கேயே தான் இருக்கும். புரியுதா? அதான் எலக்ட்ரோஸ்டேட்டிக். நல்லா பார்த்துக்கோங்க. இது டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இதை வச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். சரி, ரைட், ஓகே. இப்போ அடுத்தது என்னன்னு பார்ப்போமா? இதில் பாருங்கள், இன் ஸ்டாண்டர்ட் 11 11ஆம் கிளாஸில் நம்ம 11ஆம் கிளாஸில் என்ன படித்தோம்? வி ஸ்டடி, நாம் படித்தோம் என்னத்தை? அபவுட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ கிராவிடேஷனல் இது ஒரு ஃபோர்ஸ் ரைட்டா, இயற்கை கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி, இதை நம்ம படித்தோம் ரைட்டா. அப்போது டென்ஷன் என்னது? டென்ஷன். இப்போ ரப்பர் இருக்குது, ரப்பரை நான் இழுக்கிறேன், நீளுதா? அப்போ டென்ஷனை பற்றி படித்திருக்கோம். அப்புறம் நீள்தல் டென்ஷன் ரைட்டா. அண்டு ஃபிரிக்ஷன் உராய்வுன்னு என்னது? இப்போ ரெண்டும் கிரிப்பாக பிடிச்சிக்கிறது இல்லையா? உராய்வுன்றது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் பூமியில் நடக்கிறேன்னா உராய்வு காரணமாக தான் நடக்கிறேன், உராய்வு இல்லைன்னா நான் நடக்க முடியாது ரைட்டா. ஃபிரிக்ஷன் அண்டு நார்மல் ஃபோர்ஸஸ் எக்ஸட்ரா. நார்மல் ஃபோர்ஸஸ் இயற்கையான ஒரு ஃபோர்ஸஸ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம் ரைட்டா. இதை பற்றி நம்ம கீழே பார்ப்போம். நியூட்டன் ட்ரீட்டட் தம். நியூட்டன் என்னது? ட்ரீட்டட்னா அதை கடைபிடித்தார், கையாண்டார். இந்த இடத்துல கையாண்டார், அதை பயன்படுத்தினார், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க.
ட்ரீட்டட் தெம்னு இந்த ஃபோர்ஸஸ் குறிக்கிறது. டு பி எவ்வாறாக கையாண்டா இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்ட்டான். இந்த ஃபோர்ஸ்கள் ஒன்றுக்கு ஒன்று தனித்தனியாக செயல்படும். ரைட்டா? ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். ரைட்டா? இப்போ நீயே பார்த்துக்கைய, என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது ஒரு செயல்முறையில் செயல்படுது. அதேமாரி டென்ஷன் அது ஒரு வேறு விதமாக செயல்படுது. அதேமாரி ஃப்ரிக்ஷன் அது ஒரு விதமாக செயல்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொன்றும் தனித்தனியான முறையில் செயல்படுகிறது. அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். இதில் என்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது நியூட்டன் ட்ரீட்டட்னு கையாண்டார் அந்த ஃபோர்ஸ்களை கையாண்டார். தெம்னு அந்த ஃபோர்ஸ்களை குறிக்கிறது. டு பி இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னா, டு பி எவ்வாறு இண்டிபெண்ட் தன்னிச்சையாக செயல்படுகிறது. ஈச் அதர் ஒன்றோடொன்று தன்னிச்சையாக செயல்படுகிறது. அதுக்கடுத்து வித் ஈச் ஃபோர்ஸ் பீயிங் செப்பரேட் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், ஒவ்வொரு ஃபோர்ஸும் தனித்தனியான இயற்கை ஃபோர்ஸ்களாக செயல்படுகிறது. செப்பரேட் நேச்சுரல் ஃபோர்ஸ், தனித்தனியான இயற்கை ஃபோர்ஸ் மாதிரி செயல்படுகிறது. ரைட்டா? அடுத்து ஆனால் வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ்? அப்போ ஆனால் இதனோட மூலம் எங்கிருந்து வருகிறது? ஆரிஜின்னா எப்படி உண்டாகிறது இந்த ஃபோர்ஸ் என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. ஆரிஜின், இதனோட அடிப்படை காரணம் என்ன? இது எங்கிருந்து உண்டாகிறது? ஆரிஜின்னா ஃபோர்ஸ் இந்த விசையின் ஆரிஜின் என்னவாக இருக்கும் என்று கேட்கிறார். இட் இஸ் நவ் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நம்ம புரிதலுக்கு வருவோம். தட் என்னவென்றால் எக்ஸப்ட் கிராவிட்டி, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் தவிர்த்து மீதியை பார்ப்போம். ஆல் ஃபோர்ஸஸ் விச் வி எக்ஸ்பென்சிவ், அதாவது மீதி ஃபோர்ஸ், இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தவிர்த்து மீதி ஃபோர்ஸ்கள், அதாவது ஆல் ஃபோர்ஸஸ் விச் வி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நாம் அனுபவிக்கிறோம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம அனுபவிக்கிறோம். அதை தவிர்த்து ஆல் ஃபோர்ஸஸ் விச் வி எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவிக்கிறோம். நம்ம மீதி ஃபோர்ஸ்களுக்கு நம்ம டெய்லி நடைமுறையில் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம், நம்ம செயல்படுத்துகிறோம், ஒவ்வொன்றையும் நம்ம செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றான். இன் எவ்ரிடே லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம். அப்போ உதாரணம் என்னது? டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஸ்ட்ரிங்னா ஒரு கயிறு, நூல், இதெல்லாம் ஸ்ட்ரிங்கு தான். இதில் உள்ள டென்ஷன்றது இழுக்கும் சக்தி. ரைட்டா? சுருங்கும் சக்தி, சுருங்கலாம், நீளலாம், அதான் சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு நார்மல் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ்னால் பூமியில் உள்ள இயற்கையான ஒரு விசை, நார்மல் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நடுவில் உள்ள ஒரு உராய்வு. ரைட்டா? ஃப்ரிக்ஷன் எக்ஸட்ரா, இது மாதிரி எக்கச்சக்க இருக்குது. ரைட்டா? அரேசஸ் ஃப்ரம் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் வித்தின் த ஆட்டம்ஸ். அப்போ இதெல்லாம் உண்டாகிறது. இதெல்லாம் உண்டாகுது அரேசஸ். இந்த ஃபோர்ஸ்கள் எல்லாம் அரேஸ்னால் உண்டாகிறது. எப்படி? ஃப்ரம் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னது மின்காந்த விசையின் மூலமாக இவைகள் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? வித்தின் த ஆட்டம்ஸ். அப்போ இவைகள் எல்லாம் எப்படி உண்டாகிறது? இந்த ஃபோர்ஸ்கள், மேலே சொன்ன ஃபோர்ஸ்கள் அனைத்தும் ஒவ்வொரு பொருளில் உள்ள அணுக்களின் மின்காந்த ஃபோர்ஸ் மூலமாகத்தான் இந்த ஃபோர்ஸ்கள் அனைத்தும் உண்டாகிறது என்று சொல்லுகிறான். ரைட்டா? ஏன் ஃபோர்ஸ்கள் மூலிமா உண்டாகிறது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலிமா தான் உண்டாகும், இல்லைன்னா உண்டாகாது. ஏன்னா ஒரு 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 எலக்ட்ரான், இப்போ நான் போக சொல்லித்தரேன் உங்களுக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்கு, நார்மல் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் ஃபோர்ஸ்களும் அரேஸ்னால் உண்டாக்கப்படுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மின்காந்த விசையின் மூலமாகத்தான் உண்டாக்கப்படுகிறது. அது மின்காந்த விசைகள் எதிலிருந்து உண்டாகிறது? வித்தின் த ஆட்டம், அதில் உள்ள அணுக்கள் மூலமாகத்தான் உண்டாக்கப்படுகிறது. இப்போ எலக்ட்ரான் மட்டும்தான் போயிட்டுருக்குமா? அதில் புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். ரைட்டா? அப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹியர். இங்கே பாருங்க சில உதாரணங்கள் எப்படின்னு பார்ப்போம். when an object is, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் இஸ் புஷ்டு, ஒரு பொருள் புல்லுன்னு இழு, புஷ்னு தள்ளு. ரைட்டா? ஒரு பொருளானது, இப்போ நான் ஒரு பந்து மேஜையில் இருக்குது, நான் அதை தள்ளுறேன். மேஜையில் ஒரு பந்து வச்சுருக்கா உமா, நான் அதை தள்ளுறேன்னா அந்த பந்தோட வெயிட்டோட என்னோடய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால தான் அது நகழுது. ஒரு இரும்பு கல்லை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைய தள்ள முடியுமா? இதோட அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இரும்பு கல்லோட கம்மியாக இருக்குது, அதனால் தள்ளாது. அது நான் போய் தள்ளுறேன், அப்போ என் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, தள்ளுது. அப்போ அதான்
when an object is pushed, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளானது தள்ளப்படும் போது, நல்லா பார்த்துக்கோ, ஒரு பொருளானது தள்ளப்படும் போது என்ன செய்யுது, த ஆட்டம்ஸ் இன் அவர் ஹேண்ட், அப்போ நம்ம கையில் உள்ள ஆட்டம். இப்போ நம்ம ஏன் உடம்பு இருக்குது, ஏன் உடம்புல எல்லா இடத்துலையும் ஆட்டம் இருக்குது, மண்டை, முடி, இடி, கை, கால், நெகம், ஈவன் ஆட்டம் இல்லாத எந்த பொருளும் உலகத்தில் இல்லை. மண்ணாக இருந்தாலும் ஆட்டம் இருக்கிறது. அந்த ஆட்டத்துக்குள்ளே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கிறது. ஆட்டம் இஸ் நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், நோ சார்ஜ். ஏன், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் சேம், பட் நியூட்ரான் இஸ் நியூட்ரல், அதுக்கு எந்த சார்ஜஸ் கிடையாது. ரைட்டா? அதனால் ஆட்டம் இஸ் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் இன் எனி மேனர் இஸ் நியூட்ரல். ரைட்டா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ போயிடுச்சா, அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ நியூட்ரான் இது வந்து என்ன சொல்லுது, இப்போ நான் புஷ் பண்ணுறேன், அதை ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும்போது த ஆட்டம் இன் அவர் ஹேண்ட், என்னோடய கையில் உள்ள ஆட்டம் வந்து இன்ட்ராக்ட் வித் த ஆட்டம் இன் த ஆப்ஜெக்ட். என் கையில் ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம் எது கூட இன்ட்ராக்ட் ஆகுது, மோதுகிறது. இன்ட்ராக்ட்னா செயல்படுகிறது. எதில், அந்த பந்தில் உள்ள ஆட்டத்தை கூட செயல்படுகிறது. அப்போ பந்து இருக்குது, அந்த பந்தில் மேல் பரப்பில் ஆட்டம் இருக்கும். நான் என் கையை வச்சு தள்ளுறேன், என் கையோட சதை இருக்கு இல்லையா, சதையில் ஆட்டம் இருக்கும். அப்போ என் சதையில் உள்ள ஆட்டமும் பந்துக்கு மேல் பரப்பில் உள்ள ஆட்டமும் ரெண்டும் ஒட்டுதா, தள்ளும்போது ஒட்டுதா. அப்போ என் சதையில் உள்ள கையில் உள்ள சதை இருக்கு இல்லையா, அந்த தோலில் உள்ள ஆட்டம் போய் எது கூட இன்ட்ராக்ட் பண்ணுது, அந்த பந்தில் உள்ள மேல் பரப்பில் உள்ள ஆட்டத்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணுகிறது. இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா மோதுகிறது. அப்போ மோதும் போது என்ன நினைக்கிறது, அதுதான் சொல்கிறேன், when an object is pushed, ஒரு பொருள் தள்ளப்படும் போது த ஆட்டம்ஸ் இன் அவர் ஹேண்ட், என் கையில் உள்ள ஆட்டமும் இன்ட்ராக்ட்னா ஒன்றோடொன்று செயல்படுகிறது. எது கூட செயல்படுகிறது, வித் த ஆட்டம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த பொருளோட ஆட்டத்து கூட செயல்படுகிறது. அதாவது பந்தோட ஆட்டத்தில், பந்து மேல் பரப்பு ஆட்டம் இருக்கு இல்லையா, அதுவும் என் விரலில் உள்ள கையில் உள்ள அந்த சதை தோலில் உள்ள ஆட்டத்து கூட இன்ட்ராக்ட் ஆகிறது. அண்டு த இன்ட்ராக்ஷன் இஸ் பேசிக்கலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன் நேச்சர். அந்த ரெண்டு மோதுறது எவ்வாறாக செயல்படுகிறது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கிறது. ஏன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது நான் இது மோதும்போது என்ன ஆகுது, என்னோட இந்த இது என்னோட கையில் உள்ளது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அங்கே எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆனால் நான் புஷ் பண்ணும்போது ஒன்று எலக்ட்ரான் என் கையிலேருந்து பந்துக்கு போகும், இல்லை பந்துலேருந்து என் கைக்கு வரும். ஏன்னா இன்ட்ராக்ட் ஆகுது இல்லையா. அப்போ இன்ட்ராக்ட் ஆகும்போது எலக்ட்ரான் மூவ் ஆகுது. என் கையில் உள்ள எலக்ட்ரான் ஒன்று அங்கே போகும், இல்லை அங்கே உள்ள எலக்ட்ரான் என் கைக்கு வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ என்னது, ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆனால் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அதான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோ. இது நான் சொல்கிறேன். இது பந்து, இது என் கை. இந்த கை இப்படி மோதும்போது இதில் மேல் பரப்பு, இதில் ஆட்டம், இதில் ஆட்டம். ரைட்டா? ஒன்று இதில் உள்ள ஆட்டத்தில் உள்ள ஒரு எலக்ட்ரான் இதுக்கு போகும், இல்லது இதில் உள்ள எலக்ட்ரான் ஒன்று இதில் வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போது என் கையில் உள்ள ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் பந்துக்கு போயிடுச்சுன்னா என் கை என்னவா மாறிடும், ஒரு எலக்ட்ரான் கம்மியாயிருதா, ஒன்றோ ரெண்டாக கம்மியாகிடுது. கம்மியான என்ன ஆகும், என் கை வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு ஆயிடும், நியூட்ரல் கிடையாது. அப்போ பந்தில் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு சொன்னால் அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆகிடும். ரைட்டா? அப்போ எலக்ட்ரான் மூமெண்ட் அங்கே இருக்கிறது. ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. சரி, ரைட், ஓகே. அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, வென் வி ஸ்டாண்ட் இன் ஆன் எர்த், நம்ம பூமியில் நிற்கிறோம். வென் வி ஸ்டாண்ட், நான் நிற்கிறோம் ஆன் எர்த் சர்ஃபேஸ், பூமியோட மேல் பரப்பில் நாம் நிற்கிறோம். அப்படி நிற்கும்போது என்ன செய்கிறது, த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பூமியில் மேல் பரப்பில் உள்ள புவியீர்ப்பு விசை. இப்போ நான் நிற்கிறேன், சும்மா நிற்க முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி. இதில் ஃபிசிக்ஸ் இருக்குது. நீ பூமியில் நடந்து போகிறதுலே ஃபிசிக்ஸ் இருக்கிறது, இயற்கையிலே இருக்கிறது ஃபிசிக்ஸ். எப்படின்னு பாரு, இங்கே பாரு. when we stand on earth surface, நாம் எர்த்து மேல் பரப்பில் நிற்கும்போது the gravitational force on us acts அதாவது டவுன்வேர்ட்ஸ் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோ. the gravitational force என்ன செய்கிறது, on us, நம்மள் மேல், on us நம்மளுக்கு மேலே,
ஆக்ஷன் செயல்படுகிறது. செயல்பட்டு என்ன செய்கிறது? டவுன்வேர்ட்ஸ், கீழ்ப்புறமாக இழுக்கிறது. அப்போ நீ நினைக்கிறான் நம்ம கீழ்ப்புறமாக இழுத்ததுனால தான் நம்ம பூமியில் நிற்கிறோம் அப்படின்னா சொல்கிறது ரைட் தானே? இல்லைன்னா நம்ம மேலே பறந்துடுவோம்ல அப்படின்னு நீ சொல்லலாம். ரைட், ஓகே, கரெக்ட் தான். அதுவும் இல்லாமல் இன்னமும் உன்னை உள்ளே கொண்டு போயிடும். பூமிக்குள்ளே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பூமிக்குள்ளே கொண்டு போயிடும். அந்த ஃப்ரிக்ஷன் மட்டும் இல்லைன்னு சொன்னோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது இல்லை அப்படின்னா இது என்ன செய்யும்? அப்போ இழுக்கும். நல்லா பாரு இந்த படத்தில், வென் வி ஸ்டாண்ட் ஆன் எர்த், பூமியோட மேல்பரப்பில் நாம் நிற்கும் போது த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் அஸ், அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம மேலே, ஆன் அஸ் யூஎஸ் நம்ம மேலே ஆக்ஷன் செயல்படுகிறது. எவ்வாறு? பூமியோட கிராவிடேஷன் எப்படி செயல்படுகிறது? டவுன்வேர்ட்ஸ்னால் கீழ்ப்புறமாக இழுக்கிறது. அப்போ நான் நிற்கும்போது பூமிக்கும் எனக்கும் எது டச் ஆகுது? என் பாதம் தான் டச் ஆகுது. கை டச் ஆகலை, கால் டச் ஆகலை, ஆனால் பாதம் மட்டும் பூமி மேலே படுது. அப்போ என் பாதத்துக்கும் பூமிக்கும் என்ன ப்ராப்ளம்? அது ஏன் பூமிக்கு உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போ என்ன சொல்லுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என் பாதத்து மேலே விழுகுது, ரைட்டாக இழுக்குது. இழுக்கும்போது என் பாதம் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம், ரைட்டா? அண்டு நார்மல் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் upward டு கவுண்டர் த பேலன்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நல்லா பார்த்துக்கோ. அப்போது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என் பாதத்துக்கு பிடிச்சி இழுக்கும்போது என் பாதம் என்ன செய்யுன்னு சொன்னால் அதை ரிப்பல்ஸ் பண்ணும். ரிப்பல்ஸ் பண்ணோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் அட்ராக்ஷன் பண்ணும். நார்த்து ரிப்பல் பண்ணுது இல்லையா? நார்த் மேக்னெட் அண்ட் நார்த் மேக்னெட் ரெண்டையும் பக்கத்தில் கொண்டாந்து ரிப்பல் பண்ணும். எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும். எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ட் பண்ணும். தெரியும் இல்லையா? எலக்ட்ரான் வந்து புரோட்டானை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் ரெண்டு எலக்ட்ரான் பக்கத்தில் போனால் ரிப்பல் பண்ணும். அப்போது இது என் பாதம் என்ன செய்கிறது என்றால் பூமியை ரிப்பல் பண்ணுகிறது, பூமி இழுக்கிறது. இது என் பாதத்தில் உள்ள ஆட்டம். எலக்ட்ரான் என்ன செய்கிறது? பூமியை ரிப்பல் பண்ணுகிறது, தள்ளி விடுகிறது, தள்ளி மேலே எழும்ப வைக்கிறது. என் பாதத்தை பூமியிலிருந்து மேலே எழும்ப வைக்கிறது. ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே இழுக்கிறது. என் பாதத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன செய்கிறது? ரிப்பல் பண்ணுகிறது. எதை? எலக்ட்ரான் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால் கிராவிடேஷன் பூமியில் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸில் உள்ள எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணி தள்ளி விடுகிறது. என் பாதத்தில் உள்ள எலக்ட்ரான் என்ன செய்கிறது? பூமியில் உள்ள எலக்ட்ரானை தள்ளி விடுகிறது. இப்போ நான் உன் நெஞ்சை பிடிச்சி தள்ளுறேன், நீ என் நெஞ்சை பிடிச்சி தள்ளுற. அப்போ நம்ம ரெண்டு பேர் பக்கத்தில் வர முடியுமா? முடியாது. தூரமாக தான் விலகணும், ரைட்டா? நான் என் கையை வச்சு உன் நெஞ்சை பிடிக்கிறேன், நீ உன் கையை வச்சு என் நெஞ்சை பிடிக்கிற. நீ என்னை தள்ளுற, நான் உன்னை தள்ளுறேன். அப்படி தள்ளித்தானப்போ அதே மாதிரி தான். அது இழுக்கிறது, இது தள்ளுகிறது, இது மேலோட்டமாக வருகிறது, ரைட்டா? ரிப்பல்ஸ் பண்ணுகிறது, ரைட்டா? அதுக்கு கீழ் நோக்கி இழுக்கிறது. ஆனால் இது என்ன செய்கிறது? அந்த எலக்ட்ரான், அது இழுக்கக்கூடிய எலக்ட்ரானை எதிர்த்து மேல் நோக்கி வருகிறது. அதை எதை சொல்கிறேன்ல, சேம் போல் வந்து ரிப்பல் பண்ணுன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம நிற்கிறோம், இல்லைன்னு உள்ளே போயிடுவோம், ரைட்டா? அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பாரு. அதாவது வென் வி ஸ்டாண்ட் ஆன் எர்த் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் அஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், கீழ் நோக்கி செயல்படுகிறது. அண்ட் த நார்மல் ஃபோர்ஸ், இந்த நார்மல் ஃபோர்ஸ்ன்றது சாதாரண ஃபோர்ஸ்ன்றது நம்ம பாதத்தில் உள்ள ஃபோர்ஸை சொல்கிறான். பாதத்தில் உள்ள ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் செயல்படுகிறது. எவ்வாறாக? அப்வேர்ட், அது டவுன்வேர்டில் இருக்குது, இது அப்வேர்டு மேல் நோக்கி செயல்படுகிறது. எதற்கு செயல்பட்டு என்ன செய்கிறது? டு கவுண்டர் பேலன்ஸ். கவுண்டர் பேலன்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கவுண்டர்னா சமன்படுத்த. கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட இழுப்பு சக்தியை கவுண்டர்னா சமன்படுத்துவதற்காக. கவுண்டர்னா நான் இங்கேயே இருக்கேன், நீ அங்கேயே இரு, நீ இழுக்கிறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு பூமியில் என் கால் அப்படி நிற்கும், பூமிக்குள்ளே போகாது. அதை கவுண்டர் பண்ணுது. அது இழுக்கிறத கவுண்டர் பண்ணி சரிக்கு சரியாயிருதா? அப்பா இருமல் பிடிச்சிக்கிட்டு சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ்? இந்த நார்மல் ஃபோர்ஸோட அடிப்படை தலைமை இங்கே அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, இட் அரைசஸ் டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வித் த ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபீட் ஆஃப் த பெர்சன்ஸ். நல்லா பார்த்துக்கோ. இதுதான் சிம்பிள், நான் சொல்லிட்டேன் இல்லையா? இது என்ன செய்யணும்னா என் பாதத்தில் உள்ள எலக்ட்ரான் வந்து அந்த பூமியில் உள்ள எலக்ட்ரான் கூட ரிப்பல்ஸ் பண்ணுது. ரிப்பல்ஸ்னால் எதிர்க்கிறது. இப்போ சேமாக இருந்தால் எதிர்க்கிறது இல்லையா? எதிர்க்கும் போது ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்யும்? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும்.
மூமெண்ட்னால அதான் சொல்கிறான். இட் அரைசஸ், இந்த நார்மல் ஃபோர்ஸ் எங்கேருந்து உண்டாகிறது? இட் எதை குறிக்கிறது? இந்த நார்மல் ஃபோர்ஸை குறிக்கிறது. இட் அரைசஸ் டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் என்னது? மின்காந்த இன்ட்ராக்ஷன், அதாவது மின்காந்த இன்டராக்ஷன் இரு முனைகளுக்கும் நடுவில் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள். எது? என்னோடய ஃபீட்டுக்கும் பூமியோட சர்ஃபேஸுக்கும் இரண்டுக்கும் நடுவில், அதை இன்டராக்ஷன் இரண்டுக்கும் நடுவில் செயல்படக்கூடிய ஒரு மின்காந்த புலன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்னு என்னது? என் பாதத்தில் உள்ள ஆட்டம், சர்ஃபேஸில் உள்ள ஆட்டம், இந்த ரெண்டு ஆட்டங்களுக்கு நடுவில் ஒரு ரிப்பல்ஷன் நடக்கிறது. அதுதான் சொல்கிற இன்டராக்ஷன் சொல்கிறான். அதன் காரணமாக, அதாவது இன்டராக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ் சொல்லிட்டானா இல்லையா? சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எது கூட? வித் த ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த ஃபீட் ஆஃப் த பெர்சன். அதுதான் நான் சொல்கிறேன், பாதத்தில் உள்ள அணுக்களோட இன்டராக்ஷன் சொல்லிட்டான். உனக்கு இன்டராக்ஷன்னா இரண்டும் சேர்ந்து ஒரு செயல்முறையில் செய்கிறது. அதான் ரிப்பல்சன். நான் கரெக்டாக சொல்கிறேன், ரிப்பல்சன் நடக்கிறது. ரைட்டா? அப்போ இருப்பினும் வி ஆர் அட்ராக்டட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். இருந்த போதிலும் நாம் பூமியின் அட்ராக்ட்னா இழுக்கப்படுகிறோம். எதனால்? பூமியோட கிராவிடேஷன் ஃபோர்ஸால் இழுக்கப்படுகிறோம்ன்றான். அப்போ நெக்ஸ்ட் பாரு, வி ஸ்டாண்ட் ஆன் த எர்த். நம்ம அதனால தான் பூமியில் நிற்கிறோம். ஒன்லி பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்ம பூமியை அப்படி நம்ம ரிப்பல்ஸ் பண்ணால் கூட அந்த பூமியோட கிராவிடேஷன் ஃபோர்ஸால் நம்ம அட்ராக்ட் பண்ணப்படுறதுனால தான் நம்ம நிற்கிறோம். அப்படி ரிப்பல்ஸே நம்ம பண்ணலை, நம்ம பாதம் அப்படின்னு நம்ம பூமிக்குள்ளேயே பாதத்தை கொண்டு போயிடும், இழுத்துட்டு போயிடும். ரைட்டா? அதை தான் சொல்கிறேன், வி ஸ்டாண்ட் ஆன் த எர்த் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் உள்ள எலக்ட்ரோமேக்னெட்டிக், அது ரிப்பல்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட்டா? மின்காந்த புலன். ரைட்டா? மூணாவது, வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ட் ஆன் ஏ சர்ஃபேஸ். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் ஒரு மேல்பரப்புலேருந்து மூவ் ஆகுது. இப்போ நம்ம டேபிள், அது ஒரு மேல்பரப்பு தான். அங்கேருந்து ஒரு பந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோமே, அதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் பந்து. ரைட்டா? வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ட் ஆன் ஏ சர்ஃபேஸ்லேருந்து மூவ் ஆகுதுன்னா ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்ட் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா அப்போது ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன், அப்போ நிலையான ஒரு உராய்வு எதிர்க்கும். எதை எதிர்க்கும்? த மூமெண்ட், த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த பொருள் நகர்வதை எதிர்க்கும். எனக்கு சளி பிடிச்சிட்டு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நல்லா பார்த்துக்கோ. வேணா ஆப்ஜெக்ட், நல்லா நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு பொருள் தான் எந்த நிலையில் இருக்க விரும்புகிறதோ அந்த நிலையில் தான் இருக்க விரும்பும். ஒன்று அது ஸ்டேட்டிக்காக இருக்குது, ஒரு இடத்துல இருக்குன்னா நீ அதை நகர்த்த விரும்பினா அது நகர விரும்பாது, அதுக்குண்டான எதிர்ப்பை தெரிவிக்கும். எப்படி? த்ரூ ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு டேபிளில் இருக்குது ஒரு பந்து, அந்த பந்து டேபிளில் உள்ள ஒரு டேபிள் மேல்பரப்போட ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வை வைத்திருக்கும். நீ அதை தள்ளணும்னு நினச்சேன்னா அது விரும்பாது. ஆனால் இருப்பினும் நீ அதிகமான ஃபோர்ஸு கொடுத்து தள்ளினேன்னா அந்த ஃப்ரிக்ஷன் அந்து போய் அது நகர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் உங்களோட மழுக்கட்டும், நகர விடாது. அதுக்கு மேலே நீ ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நகன்றோம். அதே மாதிரி ஒரு கார் மூவ் ஆகிட்டே இருக்குது, வேகமாக போயிட்டுருக்கு காரை நீ டக்குன்னு நிறுத்த விரும்பினா கூட அந்த கார் விரும்பாது, அது போயிட்டே இருக்கிறதுக்கு விரும்பும். அப்போ நீ சடனாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து பிரேக்கை போடுற, அது பிரேக். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேக்கை போடும்போது அந்த சீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய முன்னாடி வருவான், பார்த்துருக்கியா? இதுதான் ப்ராப்ளம். எந்த ஒரு பொருளும் தான் இருக்கும் இருப்பைத்தான் விரும்பும். ஓடிக்கொண்டே இருக்க விரும்பும், நிலையாகத்தான் இருக்க விரும்பும். இது என்ன செய்யுது? when an object is moved on a surface, ஒரு பொருள் பரப்பிலிருந்து, ஒரு மேல் பரப்பிலிருந்து மூவ் ஆகும்போது ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் அந்த பொருளுக்கும் அந்த பந்துக்கும் அந்த மேஜிக்கு நடுவில் உள்ள நிலையான ஒரு உராய்வு என்ன செய்யும்? எதிர்க்கும். நீ தள்ளுறது எதிர்க்கும். ரைட்டா? ரிசிஸ்ட் எதிர்க்குது. எதை இருக்கிறது? த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த பொருள் நகர்வதை எதிர்க்கும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, திஸ் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் அரைசஸ் டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த atoms present, சேம் தான். atoms present the object and the atoms present on the surface. இதே தான். atoms present in object and atoms present in
சர்ஃபேஸ்னால் டேபிள். அப்போ ரெண்டுக்குமே நடுவில் என்ன இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகிறது, அதுதான் ஃப்ரிக்ஷன். ரைட்டா, அதான் சொல்கிறான். அது மேலே அதை சொன்னோம் ரிப்பல்சன், இது ஃப்ரிக்ஷன். ரைட்டா, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நிலையான உராய்வு எப்படி உண்டாகிறது, அரேசஸ்னு உண்டாகிறது. எப்படி? டியூ டு தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் ரெண்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள். ரைட்டா, எதுக்கு? மேஜைக்கும் அந்த பலூனுக்கும் உள்ள நடக்கக்கூடிய அதாவது ஆப்ஜெக்ட் பலூன் வச்சுக்கோங்க, இது மேஜர், சர்ஃபேஸ்னால் மேஜர்னு சொல்லிட்டேன். ரைட்டா, அப்போ ரெண்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அதான் பட்வீன் த ஆட்டம்ஸ். அதாவது செயல்பாடு என்னது? ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆட்டங்களோட செயல்பாடு, எலக்ட்ரான்களோட செயல்பாடு, ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் செயல்பாடுகள். ரைட்டா, ப்ரெசென்ட் இன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஆட்டம்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். அப்போ நெக்ஸ்ட்டு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ ஹேஸ் த சிமிலர் ஆர்ஜின். அப்போ இயங்கு, நான் ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலே இருக்கிறதான்னு விரும்பும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்கிறதா விரும்பும். நீ அதை தள்ள முற்பட்டேன்னா அது எதிர்ப்பை தெரிவிக்கும். அதேமாதிரி கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா பஸ்ஸு போயிட்டே இருக்குது, அது போயிட்டே இருக்கிறதா விரும்பும். நீ பிரேக்கை போட்டேன்னா அது எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த எதிர்ப்பு தேன் உன்னை முன்னாடி கொண்டே விழ வைக்குது. போனவொன்னே சடன் பிரேக்கு போடுறேன், உன்னை அங்கே உட்காந்து மூஞ்சி தூக்கிட்டு முன்னாடி வந்து விழுவேன். அதுதான் அது விரும்பலை. அதே சேம் பாலிசி தான். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ ஹேஸ் சிமிலர் ஆர்ஜின். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட் பாரு, ஃப்ரம் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ், இந்த உதாரணங்களிலிருந்து. ரைட்டா, இந்த உதாரணங்களிலிருந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த உதாரணங்களிலிருந்து என்னது? ஃப்ரம் தீஸ் எக்ஸாம்பிள் இட் இஸ் கிளியர் தேட், இதிலிருந்து நாம் தெளிவாக படிக்கிறோம், புரிந்து கொண்டோம். எதை? எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இஸ் வெரி எசென்சியல் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து இந்த யூனிவர்ஸ் நம்ம அண்டத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வதற்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் உதவியாக இருக்கிறது. இன் ஹாலிஸ்டிக் மேனர். ஹாலிஸ்டிக்னு என்னது? முழுமையான வழியில். ஹாலிஸ்டிக்னா முழுமையான மேனர்னு முழுமையான வழியில் இந்த யூனிவர்ஸை, இந்த அண்டத்தை புரிந்து கொள்வதற்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இஸ் வெரி வெரி எசென்சியல் அப்படின்றான். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இல்லாமல் உலகமே இல்லை. ரைட்டா, அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டேட்டிக்கும் இருக்கிறது. ரைட்டா, சரி நெக்ஸ்ட்டு த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், அடிப்படை கொள்கைகள் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ஆர் டெல்ட் வித் த இன் வால்யூம் 1 ஆஃப் +2 உள்ள வால்யூம் 1ல் நாம் டெல்ட்னு என்னது பார்க்குறோம். எதில் பார்க்குறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தை வால்யூம் 1ல் பார்க்குறோம்ன்றான். அப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில். ரைட்டா, த யூனிட் டீல்ஸ் வித் த பிஹேவியர். இந்த யூனிட் ஃபஸ்ட் யூனிட். ரைட்டா, டீல்ஸ்னால் விவரிக்கிறது. த பிஹேவியர் குணநலங்களை, எதை? அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினன் தத்துவங்கள் ஆஃப் சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ்ஸு எல்லாம் ஒன்று தான். மின்னூட்டத்தின் தத்துவங்களை இது விவரிக்கிறது அப்படின்றான். அட் ரெஸ்ட்னா என்னது? நிலையாக இருக்கக்கூடிய, நல்லா பார்த்துக்கோ, நிலையாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டேட்டிக். இயங்குகிறது என்றால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். நல்லா பார்த்துக்கணும், இதுதான் இம்பார்ட்டண்ட். அப்போ திஸ் பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் த ஸ்டேஷனரி சார்ஜஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டேட்டிக். சொல்லிட்டான், அதே சேம் சொல்லிட்டான். ஒரு நிலையாக இருக்கக்கூடியது, எலக்ட்ரான் மூவ் ஆகாது, எலக்ட்ரான் அங்கேயே தான் இருக்கும். இப்போ முடி அது எலக்ட்ரோஸ்டேட்டிக். ரைட்டா, அப்போ திஸ் பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இந்த பிரிவு, அதாவது எலக்ட்ரிசிட்டியோட பிரிவு, எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தின் இந்த பிரிவானது விச் டீல்ஸ், அது விவரிக்கிறது. எதை விவரிக்கிறது? வித் ஸ்டேஷனரி சார்ஜஸ். ஸ்டேஷனா நிலையான மின்சாரத்தை சொல்லுகிறது. அப்போ இஸ் கால்ட், அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எலக்ட்ரோஸ்டேட்டிக். இது ஓடுவதில்லை. ரைட்டா, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனால் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் உண்டாகும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாமல் இருந்ததுன்னா எலக்ட்ரோஸ்டேட்டிக். ரைட், ஓகே பாய்.